வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கதைகளின் இளவரசியிலிருந்து நான் உங்கள் ஏஎஸ். எல்லார் வாழ்க்கையிலும் அமைதியும் நிம்மதியும் கிடைக்கட்டும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். இதுவரைக்கும் எனக்கு துணை நான் மட்டுமே கதையோட பார்ட் 13 வரைக்கும் பார்த்துட்டு இருந்தோம். அதாவது பார்ட் 13 என்ன கடைசியாக நம்ம பார்த்தோன்னா, ஸ்கை வந்து தாராவுக்கு மேரேஜ் ப்ரப்போசல் கொடுத்து அவரை சம்மதிக்க வச்சதை பற்றி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் தாரா வந்து மில்க்குக்கு ஒரு ரிங் வாங்கி கொடுத்ததையும் நம்ம பார்த்தோம். நீங்கள் நிஜமாகவே மக்களே, நம்ம யார் அதிகமாக ஒருத்தரை நம்பி நேசித்து அவங்க தான் நம்ம உலகம்னு நம்பி இனிமேல் இவங்க தான் எல்லோரும் முடிவு பண்ணதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் அவங்க வந்து, இல்லை நீ நினச்சது தப்பு, நான் அந்த மாதிரி ஆள் கிடையாது, உனக்கான ஆள் நான் இல்லை, எனக்கு வேறு ஒருத்தவங்க இருக்காங்கன்னு சொல்லும்போது நம்ம மனசு படுற கஷ்டம் இருக்குது. இனிமேல் நம்ம வாழ்க்கையில் யாருமே நம்பக்கூடாதுங்கிற ஒரு மிகப்பெரிய பாடத்தை நம்ம கற்றுக் கொடுத்துட்டு போயிடுவாங்க. அப்போ ஏற்படுற வழி வந்து நம்ம வாழ்க்கையை இன்னொருத்தரை ஏற்றிக்கவே கூடாதுங்கிற மனநிலையில் இருக்கும். அப்படிப்பட்ட ஒருத்தரை திரும்ப இன்னொருத்தரை வந்து ஒத்துக்க வைக்கிறது, திரும்ப அவங்க வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் கொண்டு வர ட்ரை பண்ணும்போது, ஆனால் நம்ம அதை ஏற்றுக்க முடியாமல் கஷ்டப்படுவோம். இவங்களை நம்பலாமா வேண்டாமா, இது சரியா தப்பா, மீண்டும் அந்த பழைய மாதிரி நம்ம ஆயிடுவோமாங்கிற பயம் இருக்குது. அந்த பயம் வந்து நம்மளுக்கு மிகப்பெரிய பாடத்தை கற்றுருக்கும். அதையும் தாண்டி ஒருத்தரை லைக் பண்ண வைக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம். சரி, ஓகே நமக்குள்ளே வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாமா? கதைகளின் இளவரசியிலிருந்து நான் உங்கள் ஏஎஸ். எனக்கு துணை நான் மட்டுமே கதையோட பார்ட் 14. அந்த ரிங்கை கொடுத்ததுக்கப்புறம் தாரா ஸ்கை கிட்ட, ஸ்கை நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். கண்டிப்பாக பேசலாம், சொல்லுங்கள் தாரா அப்படின்னு சொல்கிறாரு. தாரா அதுக்கு, நீங்கள் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க, நானும் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன், அதுக்கு பிறகு நம்ம பேசுவோம், ஓகேயா அப்படின்னு சொன்னான். அப்புறம் 2 பேரும் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தாங்க. ஸ்கை, தாரா நீங்களே இந்த ரிங்கை போட்டு விடுங்க. மிஸ்டர் பி வீடியோ எடுத்தார். தாராக்கும் ஸ்கைக்கும் இந்த ரிங்கை போட்டு விட்டாங்க. அதாவது அவங்க கார்டனில் இருந்து அந்த குளிர் காற்றுல நிலாவை பார்த்துட்டே பேச ஆரம்பித்தாங்க. தாரா கார்டனில் நிலாவை பார்த்துக்கிட்டு இருந்தான். தன்னோட கையில் போட்டிருக்க மோதிரத்தை கையை உயர்த்தி நிலாவை மறைக்கிற மாதிரி பார்த்து நின்றுட்டு இருந்தான். டக்குன்னு இன்னொரு கை வந்து அந்த நிலாவை முழுசாக மறைக்கிற மாதிரி அந்த மோதிரம் தாரா கைக்கு பக்கத்தில் வந்து நின்னது. மிஸ்டர் பி அதையும் வீடியோ எடுத்தார். தாரா டக்குன்னு திரும்பும்போது கால் தடுமாற விழ போனாங்க. ஸ்கை அவங்க தாங்கு பிடிக்கிற மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. தாராவோட கண்ணும் ஸ்கையோட கண்ணும் முதல் முறையாக ரொம்ப நெருக்கமாக பார்த்துக்க, இதுவே முதல் முறை. 2 பேரும் டக்குன்னு தன்னோட சுயநினைவுக்கு வந்துட்டாங்க. தாராவோட கை ஸ்கையை பிடிச்சிருந்த மாதிரியே இருந்தது. அதை நம்ம மிஸ்டர் பி விடுவார அதையும் சேர்த்து வீடியோவாக எடுத்து வச்சுக்கிட்டார். வீடியோ எடுத்தது மட்டும் இல்லாமல் அதை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 4 பேருக்கும் அனுப்பி இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட்டார். அதில் என்ன டேக் பண்ணி போட்டிருந்தார் தெரியுமா? என்னோடய பாஸோட லைஃப் நியூ ஓப்பனிங் சொல்லி போட்டிருந்தார். அங்கே கூடியிருந்த எல்லாரும் பார்த்து, வீட்டில் எல்லாரும் பார்த்து சிரிச்சிட்டே இருந்தாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டிருந்தாங்க. ஸ்கைக்கு சரி தாராவுக்கும் சரி ஒரு நல்ல லைஃப் செட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மன நிம்மதி 2 பேரோட பெத்த அவங்களுக்கும் இருந்தது. சாரி, தெரியாமல் இடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னேன். பரவாயில்ல, இதில் என்ன இருக்குது, நான் விழாமல் பிடிச்சிட்டேனே அப்படி அண்ணன். 2 பேரும் பக்கத்தில் இருக்கிற ஒரு சோஃபா மாதிரி ஒரு உட்காந்துருந்தாங்க. அதில் உட்காந்தாங்க. ஸ்கை, ஏதோ பேசணும்னு சொன்னீங்க, பேசலாமா அப்படின்னு கேட்டா தாரா. ஆமாங்க, ரொம்ப முக்கியமான விஷயம் பேசணும். நீங்கள் நம்மளை பற்றி நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்க, நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்கும், எல்லா விஷயத்தையும் நீங்கள் என்கிட்ட சொல்லணும், நானும் சொல்கிறேன். ஒரு லைஃப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதை நம்ம வந்து கிளியராக பேசி பண்ணிக்கணும். அப்புறம் ஆரம்பித்ததுக்கப்புறம் போய் எனக்கு அது பிடிக்கலை, இது பிடிக்கல, நீ செஞ்ச விஷயம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல, அந்த மாதிரி பண்ணக்கூடாது, இந்த மாதிரி பண்ணக்கூடாது சொல்லி சண்டை போடக்கூடாது. தாரா, ஃபஸ்ட்டே எனக்கு சண்டை போடுறது சுத்தமாக பிடிக்காது. எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சரி நிதானமாக பேசி சரி பண்ணலாம். தீர்க்க முடியாத பிரச்சனை எதுவுமே இல்லைன்னு அப்படின்னு நினைக்கிறவன் நான். ஸ்கை, அதுக்கு எனக்கு நிறைய கோபம் வரும் தாரா. அதுக்கு தாரா, பரவாயில்ல, எல்லாத்தையும் பொறுமையாக பேசி சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னான். தாரா சொல்ல, எனக்கு சுத்தமாக கோபமே வராது, கோபம் வந்தாலும் அதை வெளிப்படுத்த மாட்டேன், என்னோடய வார்த்தைகள் மற்றவங்களை காயப்படுத்தக்கூடாது, கஷ்டப்படுத்தக்கூடாது மாதிரி தான் நான் ரொம்ப தெளிவாக இருப்பேன் அப்படின்னு சொன்னான். அதுக்கு ஸ்கை, ஒரு விஷயத்துக்கு
ஃபிக்ஸ் பண்ணால் அது அப்படியே நடக்கணும்னு நான் எதிர்பார்ப்பேன். அதுக்கு தாரா, நான் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை நான் சமாளிக்கலாம்னு தான் நினப்பேன். பார்த்துக்கலாங்கிறது மட்டும்தான் எனக்குள்ளே இருக்குமே தவிர வேறு எதுவும் எனக்கு தோணாது. அதுக்கு ஸ்கை, எனக்கு பொய் சொல்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்காதுன்னு சொன்னார். தாராவும், எனக்கு பொய் சொல்கிறது சுத்தமாக பிடிக்காது. நான் எப்போவுமே உங்கள் ஆஃபீஸ் விஷயத்தில் தலையிட மாட்டேன் அப்படின்னு தாரா சொன்னான். ஸ்கை, உங்கள் வேலை விஷயத்தில் நானும் தலையிட மாட்டேன். எனக்கான நேரம் இருக்கும்போது அந்த நேரத்தில் நீங்கள் எந்த வேலையும் செய்யவும் கூடாது அப்படின்னு சொன்னான். அதுக்கு தாரா, கண்டிப்பாக நான் உங்களுக்கான நேரத்தில் என்னோடய வேலையை செய்ய மாட்டேன். அதே மாதிரி நீங்களும் அப்படி இருக்கணும்னு சொன்னான். அதுக்கு ஸ்கை, அதே மாதிரி நான் குழந்தைங்கன்னு வரும்போது நீங்கள் வேலையை பற்றி யோசிக்கக்கூடாது. நானும் அதே மாதிரி யோசிக்க மாட்டேன். என்னோடய ஒர்க்கில் எப்பவும் பர்சனல் லைஃப்பை கொண்டு வர மாட்டேன் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி என் கூட சேர்ந்து நிறைய பொண்ணுங்க சேர்த்து வச்சு பேசுவாங்க. அதே மாதிரி நிறைய நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகும். அதெல்லாம் நீங்கள் நம்பக்கூடாது. ஏன்னா நான் நிறைய கான்செப்ட் போவேன். என்னை எப்படியாச்சு கீழே தள்ளணும் நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி நிறைய விஷயம் பரவும். அதெல்லாம் நீங்கள் நம்பவே கூடாது அப்படின்னு சொன்னார். அதுக்கு சேச்சே, நான் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. நான் அந்த மாதிரி பொண்ணும் கிடையாது. நான் உங்களை நம்பிட்டேன்னா நான் எப்பவும் உங்கள் வார்த்தையை மட்டும்தான் நம்புவேன். உங்களை பற்றி வேறு யார் எது சொன்னாலும் நான் நம்பவே மாட்டேன். நீங்களாக வந்து என்கிட்ட சொல்கிற வரைக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயம் யார் சொன்னாலும் நான் ஒத்துக்கவும் மாட்டேன், கேட்கவும் மாட்டேன். அதே மாதிரி என்னோடய எக்ஸ் ஹஸ்பண்ட் வந்து என்னோடய ஃபேமிலி ரிலேட்டிவ். அதனால் நான் அடிக்கடி மீட் பண்ணுற மாதிரி வரும். ஃபங்க்ஷன் இந்த மாதிரி குழந்தைய பார்க்க வருவார். அந்த மாதிரி சூழலில் நீங்கள் வந்து என்னை தப்பாக எடுத்துக்கக்கூடாது. நீங்கள் உங்கள் எக்ஸ் கூட பேசலாம், பழக்கலாம், ஏன் சேர்ந்து கூட ஒர்க் பண்ணலாம். ஆனால் என்னோடய இடத்துக்கு மட்டும் அவங்க வரக்கூடாது. உங்களை நீ அவங்க கூட ஃப்ரெண்டாக இருக்கலாம், ஆனால் லவராக எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் தாரா. அதுக்கு ஸ்கை, குழந்தைய அவர் வந்து பார்க்குறதும் நீ அவரை போய் பார்க்குறதோ எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் எனக்கு கொஞ்சம் ஜெலஸ் ஆகும். அது என்னால் தடுக்கவே முடியாது. என்னோடய எக்ஸை மறக்க முடியாது. அது கஷ்டம்தான். பட் போக போக நான் பழகிடுவேன். கண்டிப்பாக உங்களுக்கு துரோகம் மட்டும் பண்ணவே மாட்டேன். 15 வருஷம் லவ் அவ்வளோ சீக்கிரம் விட்டு போகாது. அதோட படு கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். அதையும் ஸ்கை ஓப்பனாக சொன்னார். தாரா, நீங்கள் எனக்கு துரோகம் பண்ண மாட்டீங்கன்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தையே போதும். வருஷத்தில் 3 மாதம் நான் இந்தியா போயிடுவேன். என்னோடய ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதா இருக்கட்டும், ஃபிலிம் எடுக்கிறதுக்கு, புக் ரிலீஸ் பண்ணுற இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்காக நான் போக வேண்டியது இருக்கும். குறைஞ்சது நான் 3 மாதம் மேலே அங்கே இருந்தே ஆகணும். அதுக்கு நீங்கள் ஒத்துக்கணும் ஸ்கைன்னு சொன்னால் தாரா. அதிகமாக கால் பண்ண மாட்டேன் ஒர்க் போயிட்டு, அதுக்காக நீங்கள் வந்து என்னை தப்பாக எடுத்துக்கக்கூடாதுன்னு சொன்னான். அதுக்கு பதில் ஸ்கை, 3 மாதம் ரொம்ப பெருசாக இருக்குது, பரவாயில்ல. ஆனால் குழந்தைய நீ கூட்டிகிட்டு போகக்கூடாது. அகிலன் என்கிட்ட தான் விட்டுட்டு போகணும். அவன் இங்கே தான் படிக்கணும். அதுக்கு எந்த மறுப்பும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னான். தாரா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களால் பார்த்துக்க முடியும்னா பார்த்துக்கோங்க. ஆனால் அம்மா அப்பா என் கூட தான் இருப்பாங்க. கவி எங்கேயோ அங்கேயோ தான் இருப்பார். அவர் இங்கேயும் அங்கேயும் தான் இருப்பார் அப்படின்னு சொன்னோம். ஸ்கை, ஓகே, நீங்கள் எப்போவுமே என்கிட்ட எந்த விஷயத்தையும் மறக்கக்கூடாது தாரா. நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது ஃபோனை அதிகமாக யூஸ் பண்ணவே கூடாது. அதுக்கு தாரா, எனக்கு ஃபோன் யூஸ் பண்ணுற பழக்கமே இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். முக்கியமான விஷயம், என்கிட்ட எதையும் மறைக்கக்கூடாது. நீங்கள் தப்பே பண்ணாலும் அந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லணும். அதை என்னால் ஏற்றுக்க முடியும். ஆனால் நீங்கள் மறைக்கிறது மட்டும் என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது, மன்னிக்கவும் முடியாது. ஏன்னா நீங்கள் என்கிட்ட மறைக்கிறீங்கன்னு ஒரு விஷயந்தான் என்னை அதிகமாக பாதிக்கும் அப்படின்னு தாரா சொன்னான். ஓகே, நமக்குள்ளே எல்லா கண்டிஷனும் பேசிக்கலாம், 2 பேருக்கும் ஒரு ஓகே தானே அப்படின்னு பேசிக்கிட்டேன். இதை கவனிச்சிங்களா மக்களே? இதுதாங்க மெச்சூரிட்டியான ஒரு லைஃப். எதையுமே முன்கூட்டியே தெளிவாக, எனக்கு இது பிடிக்காது அது பிடிக்காது, இது பிடிக்கும் அது பிடிக்கும், தெளிவாக ஓப்பனாக பேசிக்கிட்டு புரிஞ்சிக்கிட்டு அந்த லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணும்போது தான் அந்த லைஃப் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப நாள் நீடிக்கவும் செய்யும். என்னை பொறுத்த வரைக்கும் இது தப்பில்லைன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், பார்க்கலாம். 2 பேரும் ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸ்கை, தாரா அப்படின்னு தாரா சொன்னான். உங்கள் கண் ரொம்ப அழகாக இருக்குது. நான் பார்த்ததில் ரொம்ப அழகான கண் உங்களோட
காதல் வசனம் பேச ஆரம்பித்தார் ஸ்கை. தாரா மௌனமான ஒரு சிரிப்பு. நீங்கள் என்னை ஏன் செலக்ட் பண்ணீங்க? லைஃப் ஃபுல்லாக நிறையா ஃபேன்ஸ் இருக்காங்க. நீங்கள் நிறைய பொண்ணுங்களை பார்த்துருப்பீங்க. உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் கோடிக்கணக்கான பேர் காத்துட்ருக்காங்க. என்னை விட அழகானவங்களா, படித்தவங்களா, திறமையாக எத்தனையோ பேர் இருக்காங்க. அப்புறம் என்னை ஏன் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு தாரா மெதுவாக அமைதியாக கேட்டா. அதுக்கு ஸ்கையோட பதில், எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னுடைய பக்குவம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. எதுக்கும் மலாட்டிக்காத குணம் பிடிச்சிருக்கு. யாரையும் கண்டுக்காத குணமும் பிடிச்சிருக்கு. நான் பாடுனதில் உங்களுக்கு எந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பதிலுக்கு ஸ்கை கேட்டார். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பாடின அந்த பாட்டு தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னுடைய ரிங்டோனே அதுவாக தான் இருந்தது ரொம்ப வருஷம். நாளைக்கு ஸ்வீட்டியோட வீட்டுக்கு நான் அங்கே கிராமத்துக்கு போயிட்டு வரேன். ஸ்வீட்டியை கவினுக்காக பொண்ணு கேட்க போகிறேன் அப்படின்னு சொன்னான் ஸ்கை. ரொம்ப அது பின்தங்கிய கிராமம், நீங்கள் எப்படி தனியாக போவீங்க? நான் உங்கள் கூட வரேன் அப்படின்னு சொன்னான் தாரா. ஆஃபீஸ் ஒர்க்லாம் வேறு பெண்டிங் நிறைய இருக்குதுன்னு சொன்னீங்க. இருக்கட்டும், அது கொஞ்ச நாள் கழித்து பார்த்துக்கலாம், ஒன்றும் இல்லை, இதான் மிஸ்டர் பி இருக்காரு அப்படின்னு சொன்னார் ஸ்கை. அதுக்காக தாரா, அப்போனா உங்கள் பாடி கார்ட்ஸில் நம்ம கூட ஃபாலோ பண்ணக்கூடாது, 3 பேர் மட்டும்தான் தனியாக போகலாம், இதுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டார். அதில் என்ன அதனால என்ன உங்க கூட வர்றதுனா எனக்கு ஓகே தான், உங்களோட விருப்பம்தான், அது பெரிய விஷயம்லாம் இல்லை, பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னார். தாரம் அதுக்கு வந்ததுக்கப்புறம் நான் ஊருக்கு கிளம்புறேன், ஏன் இன்னும் 2 நாள் கூட இருந்துட்டு போகலாமே அப்படின்னு கேட்டார் ஸ்கை. இங்கே இருக்க உங்களுக்கு பிடிக்கலையா? அச்சச்சோ, அப்படி எல்லாமே இல்லை, ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் குழந்தைய பார்க்கணும் போலயே இருக்குது அப்படின்னு சொன்னான் ஸ்கை. நானும் உங்கள் கூட ஊருக்கு வரவா அப்படின்னு கேட்டார். அச்சச்சோ, அதெல்லாம் ஒன்றும் வேணும், உங்களுக்கு நிறைய ஒர்க் இருக்குன்னு, நீங்கள் நிறையா பிஸியாக இருக்கீங்கன்னு எனக்கு எல்லாமே புரியுது, நல்லாவே தெரியும். நீங்கள் உங்கள் ஒர்க்கை முடிய, நானும் என்னுடைய ஒர்க்ஸ் நிறையா இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஃபேமிலியை மீட் பண்ணுற மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னான். வர 4 மாதம் ரொம்ப பிஸியாக இருக்கும், அதுக்கப்புறம் நம்ம அந்த மீட்டிங்கை வச்சுக்கலாம், நானும் அதுக்குள்ள என்னோடய முக்கியமான வேலையெல்லாம் முடிச்சிடுவேன் அப்படின்னு சொன்னான் ஸ்கை. நானும் கான்சர்ட் அப்ராட் போகிறேன், அதை முடிச்சுட்டு வந்துட்டு நம்ம மேரேஜ் பற்றி யோசிக்கலாம், அதுக்கான டேட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னான். ஓகேன்னு தாரா மெதுவாக சொன்னான். தாரா, எப்போ இந்தியாவில் கான்சர்ட் பண்ணுவீங்க? அங்கே பண்ணி கிட்டத்தட்ட 5-6 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இல்லையா? ஸ்கை, ஆமாங்க, நெக்ஸ்ட் இயர் தான், இல்லை அதுக்கு அடுத்த இயர் தான் பண்ணணும்னு தோணுது. ஏன்னா அது வரைக்கும் எனக்கு நிறைய இடத்துல நிறைய கண்ட்ரியில் புக் ஆகிருக்கு, 2 வருஷத்துக்கு எனக்கு புக் இருக்குது அப்படின்னு சொன்னான். அதுக்கு ஸ்கை திடீர்னு தாரா நம்பருக்கு ஒரு கால் பண்ணான். அவன் ஃபோன் எடுத்து பார்த்தா, என்ன நீங்கள் கால் பண்ணுறீங்க? இல்லை, இப்போ என்ன ரிங்டோன் வச்சுருக்கீங்கன்னு பார்த்தேன், இது என்ன சாங்? இதுவா எங்கள் ஊர் கட் சாங் சொல்லுவாங்கள்ல. தாரா அப்படி ஸ்கையோட ஃபோனை பார்த்தா, அவங்க காட்டுக்குள்ளே இருக்கும்போது தூங்கிட்டு இருக்கும்போது எடுத்த பிக்சராக அவன் வச்சுருந்துருப்பார். என்னங்க இந்த பிக்சரை எப்போ எடுத்தீங்க? இதை வச்சுருக்கீங்க, நீங்கள் காட்டுக்குள்ளே தூங்கும்போது ஏன் மேலே தான் படுத்து தூங்குனீங்க, அதை அப்படியே ஃபோட்டோவாக எடுத்து வச்சேன், அதான் உங்கள் நேமை போட்டு அப்போதைக்கு அந்த ஃபோட்டோவை தான் இருந்துச்சு, அதை சேவ் பண்ணி வச்சேன் அப்படின்னு சொன்னேன். தாரா, ஐயோ, அதை மற்றவங்க யாராச்சும் பார்த்து ஒரு மாதிரியாக நினைப்பாங்க ஸ்கை, இந்த மாதிரி யாரும் நினைக்க மாட்டாங்க, நீங்கள் ரொம்ப யோசிக்காதீங்க, மாற்றுங்க. இல்லைங்க, இது என்னோடய ஃபஸ்ட் பிக்சர், நீங்கள் என் கூட ரொம்ப க்ளோஸாக எடுத்தது, அதை நான் எப்போவும் யாருக்காகவும் மாற்ற மாட்டேன், ஓகேங்களா? ஓகேன்னு சொல்லி தாரா சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் தாரா, உங்களுக்கு எந்த மாதிரி சாங்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும்? எல்லா சாங்ஸும் எனக்கு பிடிக்கும், எல்லா கண்ட்ரியில் உள்ள மியூசிக் அதிகமாக கேட்பேன், மியூசிக் மொழி கிடையாதுன்னு உங்களை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்கள் சாங்ஸ் தான் நான் அதிகம் கேட்பேன். தமிழில் ஏஆர் ரஹ்மான் சார் அவருடைய எல்லா சாங்குமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இளையராஜா சாங்ஸ், எம்எஸ்வி, டிஎம்எஸ், ஜானகி அம்மா, நிறைய பேர் இருக்காங்க, சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஸ்கை, எங்கே 1-2 சாங் தமிழில் ப்ளே பண்ண கேட்கலாம் அப்படின்னு ஹெட்ஃபோன் இருந்தாங்க, அதை தாரா தொடச்சிட்டு கொடுத்தேன். அந்த சாங் இந்த உயிரை படத்தில் உள்ள ஒரு சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும்,
அந்த என்னுயிரே என்னுயிரே சாங் ரொம்ப பிடிக்கும். அது அப்புறம் ஐஸ்வர்யா நடித்த எங்கே என் புன்னகை அந்த சாங் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் எப்போ சோகமாக இருந்தாலும் அந்த சாங்கை கேட்பேன். 2 பேரும் அந்த சாங்ஸை கேட்டுருந்தோம். அப்படியே ஸ்கை தூங்கிட்டாரு. அந்த அந்த சோபாலே இருந்து அப்படியே சாஞ்சு தூங்கிட்டாரு. தாராவும் அப்படியே கண்ணை மூடின போக்கில் அவளும் தூங்கிட்டார். மிஸ்டர் பி அவங்கள உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு சிரிச்சிட்டு அப்படியே விட்டுட்டாரு. ஸ்கை மிஸ்டர் பி வந்து சோபாவோட சைடில் ஒரு சின்ன பட்டன் இருந்தது. அதை ப்ரெஸ் பண்ணணும். அந்த சோபா வந்து பெட்டு மாதிரியே ஆயிடுச்சு. அதில் அவங்க 2 பேரும் ரொம்ப சௌகரியமாக நிம்மதியாக தூங்கிட்டு இருந்தாங்க. பாவம் மிஸ்டர் பி தான் கொசுக்கடியில் அவரும் இங்கே பக்கத்தில் வந்து படுத்துட்டு இருந்தார் கீழே. அவங்களுக்கு ஒரு பொருளை எடுத்து அந்த போத்திட்டு, சார் நீங்கள் இப்படி இருக்கணும் தான் நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன். அவங்க லைஃப்பில் உங்களுக்குன்னு ஒரு லைஃப்பில் ஒரு பார்ட்னர் கிடைக்காதான்னு நாங்கள் இங்கே இருக்க எல்லாருமே ரொம்ப வேதனை போட்டோம். ஆனால் இப்போ கிடச்சிட்டாங்க, இனி ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு சொன்னார். மிஸ்டர் பியும் அங்கே வேலை பார்க்குற டெய்ஸியும் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டாங்க. லைட்டாக சூரிய ஒளி வெடியுது. ஆனால் பாவம் பாருங்கள், மிஸ்டர் பியும் அங்கே பக்கத்துலேயே ஒரு பாயை போட்டு படுத்துட்டாப்புல. அவருடைய வேலை ஸ்கையை பாதுகாக்கிறது. அங்கே சுற்றி எத்தனை கார்ட்ஸ் இருந்தாலும் இவர் தான் ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணுவார். பாருங்கள், அவங்க தூங்கிட்டு இருக்காங்க. வேலை பார்க்குறவங்க எல்லாம் வேலை பார்க்குறாங்க. ஆனால் எந்த ஒரு சின்ன சத்தமும் இல்லாமல் ரொம்ப சைலண்ட்டாக வேலை பார்க்குறாங்க. அவங்க மேலே சூரிய ஒளி படக்கூடாதுன்னு அங்கே 4 கார்ட்ஸ் அந்த பக்கமாக திரும்பி நின்றுட்டு வேற நிற்கிறாங்க. ஸ்கை தான் வழக்கம் போல் 5-6 மணிக்கு எழுந்துடுவார்ல. அப்போ பாருங்கள், மணி 6 மணி ஆயிடுச்சு. லைட்டாக கண்ணை திறந்து பார்த்தா பக்கத்தில் தாரா இருக்காங்க. பாட்டு ஓடிக்கிட்டே இருக்குது. ஐயோ பாட்டு ஓடிட்டு நம்ம தூங்கிட்டோமா அப்படின்னு அமைதியாக திரும்பி பார்த்தா கீழே மிஸ்டர் பியும் தூங்கிட்டு இருந்தார். ஸ்கை எந்திரிச்சு பார்த்தா கார்ட்ஸ் எல்லாம் அவங்க வெயில் படக்கூடாதுன்னு அந்த பக்கமாக திரும்பி நின்றுட்டு இருந்தாங்க. மிஸ்டர் பி மற்றும் அவர் பக்கத்திலே கீழே படுத்திருந்தார். பி எந்திரிங்க, ஏன் இப்படி எழுப்பியிருக்கலாம்ல, பனியில் தூங்கிட்டு இருக்கீங்க, உள்ளே போய் தூங்கியிருக்க வேண்டியதானே. இல்லை சார், நீங்கள் தூங்கிட்டு இருந்தீங்க, நல்லா அசந்து தூங்குனீங்க, உங்களை எழுப்பி வேண்டான்னு தான் உங்கள் பக்கத்துலேயே படுத்துட்டு. தாரா, அச்சோ நைட்டு ஃபுல்லாக இங்கேவா தூங்கிட்டோம், சாரி, பரவாயில்ல, இதில் என்ன இருக்குது, எங்கள் பாஸ் இப்படி நிம்மதியாக தூங்கி தான் பார்த்ததே இல்லை. எங்கள் பாஸ் இப்படி நிம்மதியாக தூங்கி நான் பார்த்ததே இல்லை. நானும் அவர்கிட்ட ஒரு 11 வருஷமாக வேலை பார்த்துக்கிறேன். அவர் இந்த மாதிரி எல்லாம் நிம்மதியாக பார்த்ததே இல்லை. லேட்டாக வருவோம், சீக்கிரமாக எந்திரிச்சிருவோம். இப்படி தான் எங்கள் வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருந்தது. நேற்று தான் அவர் நிம்மதியாக தூங்கி பார்த்துருக்கேன். நீங்கள் வந்ததுக்கப்புறம் நிறைய விஷயம் மாறி இருக்கு. நீங்கள் எப்போவுமே எங்கள் பாஸ் கூட இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவரும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பார். ஏன்னா அப்போ தானே நான் டைமுக்கு சாப்பிட முடியும், டைமுக்கு தூங்க முடியும், எனக்குன்னு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுக்கொள்ள முடியும். லீவே கொடுக்க மாட்டேங்கிறார். அதனால நான் எப்படி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கூட பண்ண முடியல. எங்கள் வீட்டுக்கு கூட என்னால் போகவே முடியலை. ஸ்கை, அதுவும் கனவுலையும் நடக்காது. நீ எப்போவும் ஏன் கூட தான் இருக்கிறோம். இந்த பக்கம் தாரா, அந்த பக்கம் நீ அப்படின்னு ஸ்கை சொன்னார். ஓகே பி, அதனால் நீங்கள் வேணால் கவலைப்படாதீங்க. நீ வேணால் 2 நாள் லீவ் எடுத்துக்கோங்க. லீவெல்லாம் வேண்டாம் சார், எனக்கு நிறைய வேலை இருக்குது, நிறைய மீட்டிங்கெல்லாம் இருக்குது. ஸ்கை, அப்படியா, நானும் கூட சும்மா தான் சொன்னேன், நிஜமாக தான் சொல்லலை அப்படின்னு சொல்லி விளையாடிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ஈவினிங் நான் வெளியில் கிளம்புறேன். அது ரொம்ப பர்சனலாக இருக்கட்டும், என்னை யாரும் ஃபாலோ பண்ண வேண்டாம், எல்லாத்தையும் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னார். மிஸ்டர் பி, சார் எங்கே போகிறீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா? ஸ்கை சொல்கிறார், நான் அப்புறம் சொல்கிறேன். ஓகே சார், நீங்கள் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. சார், சிங்கப்பூர்லேருந்து ஒரு கிளைண்ட் வரேன்னு சொன்னாங்க இல்லையா, அவங்க நெக்ஸ்ட் வீக் வரதா சொல்லியிருக்காங்க சார். ஓகே, நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம், பார்த்துட்டு சொல்கிறேன். நான் 4 days கழித்து வர சொல்லுங்கள். ஓகே சார். தாரா இந்த வீக் இந்தியா போகிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக்லேருந்து ரொம்ப பிஸியாக இருக்கும். அப்போது அவங்கள எல்லாம் டேட் கொடுக்க முடியாது, அவங்க எல்லாருக்கும் நம்ம டேட் கொடுக்க முடியாது. அதனால் இந்த வீக்கே வர சொல்லுங்கள், அப்படி இல்லைன்னா அவங்க ப்ராஜெக்டை கேன்சல் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொன்னார் ஸ்கை. மதியம் ஸ்வீட்டியும் வந்தா. தாரா, நம்ம இப்போது உன்னோட ஊருக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னான்.
என்ன சொல்கிற, அங்கெல்லாம் உனக்கு வசதியாக இருக்காது. அது பார்டரில் இருக்க ஒரு கிராமம். அங்கே அதிகமாக கரண்ட் வசதி கூட கிடையாது. போகணும் அங்கே அதிகமாக கரண்ட் வசதி கூட இருக்காது. ஃபோனுக்கு அதிகமாக டவர் கிடைக்காது. எமர்ஜென்சின்னு கூட அங்கே பெரிய வசதி இருக்காது. அதெல்லாம் நீ அங்கே எல்லாம் வர வேண்டாம். வந்தால் உனக்கு கஷ்டமாக இருக்கும். அதோட அங்கே திருவிழா எல்லாம் நடக்குது. பரவாயில்ல ஸ்வீட்டி, இந்தியாவில் இந்த மாதிரி ஊரெல்லாம் நிறையா இருக்குது. எனக்கு ஒன்றும் இதெல்லாம் புதுசில்லை. என்னாலையும் எல்லா சூழலையும் இருக்க முடியும். உனக்கு நல்லாவே தெரியும். அதனால் நம்ம இப்போ கிளம்புறோம் அப்படின்னு சொன்னான். ஸ்வீட்டி, இங்கேருந்து கிளம்புறோம் கிட்டத்தட்ட 7 மணி நேரம் ஆகும். அங்கே போகிறதுக்கு பரவாயில்லையா? எனக்கு ஓகே தான். நம்ம கூட மிஸ்டர் ஸ்கை நம்ம கூட வராரு. இது அதை விட பெரிய சிக்கலாகும். அங்கே அவருக்கு எல்லா வசதியும் என்னால் செஞ்சு கொடுக்க முடியாது. ஸ்கை, இருக்கிற வசதியில் எந்த மாதிரியும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். ஸ்வீட்டியும் நம்ம போகலாம் அப்படின்னு சொன்னேன். தாரா ஆசைப்பட்றாங்கல்ல, கண்டிப்பாக நம்ம போய் தான் ஆகணும் மிஸ்டர் ஸ்கை சொன்னார். அங்கே 3 பேரும் ஒரு காரில் தனியாக போனாங்க. போகிற வழியெல்லாம் ரொம்ப ஜாலியாக விளையாடிக்கிட்டு அவங்க நிப்பாட்டி ஃபோட்டோ எடுத்து சுற்றி பார்த்துட்டு ஆட்டம் போட்டு எல்லாம் போயிட்டு இருந்தாங்க. அந்த கிராமம் வந்துச்சு. அவங்க ரீச் ஆகும்போது நைட் ஆகிடுச்சு. அவங்கள கூட்டிகிட்டு போகிறதுக்கு 4 பேர் வந்திருந்தாங்க. அந்த பக்கம் எல்லாம் கார் அவ்வளோவா போகாது, சிரமம். நைட் நேரத்தில் ஸ்கை பார்த்ததும் அந்த ஊர் மக்கள் எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நீங்கள் எங்கள் ஊருக்கு வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸ்வீட்டியோட வீடு ரொம்ப இயற்கையோட ஒன்று போயிருந்தது. அங்கே நிறைய ரூம்கள் இல்லை, நிறைய விளக்குகள் இல்லை, நிறைய வசதிகள் இல்லை. ஆனால் அங்கே மனசு நிறையும் அமைதியும் ஜில்லுன்னு காற்றும் அங்கே அப்படியே மனசை மயக்கிற ஒரு வித அமைதியை கொடுத்தது. எல்லாரும் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு சாப்பிட உட்காந்தாங்க. அந்த ஊர் மக்கள் ராஜ மரியாதை கொடுத்தாங்க. ஸ்கை அதை அன்பாக ஏற்றுக்கிட்டாரு. தாரா ஸ்வீட்டியோட அண்ணா கிட்ட பேசினாங்க. அண்ணா பக்கத்தில் தாரா தாயை டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. ஸ்வீட்டி, என்னோட அண்ணனுக்கு பொண்ணு கேட்குறேன். அவள் என் கூட நான் கூட்டிகிட்டு போகிறேன். அவளை நான் ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிறேன். என் அண்ணன் ரொம்ப நல்லா பார்த்துப்பான், அதை விட நல்லா பார்த்துப்பான். ஸ்வீட்டியும் நல்லா பார்த்துப்பான். ஸ்வீட்டி எங்கள் அண்ணனையும் நல்லா பார்த்துப்பா. உங்களுக்கு விருப்பமா இந்த கல்யாணத்தில்? ஸ்வீட்டிக்கு எங்கள் அண்ணனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்கள் அண்ணனுக்கும் ஸ்வீட்டியை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸ்வீட்டுக்கும் எங்கள் அண்ணனை பிடிச்சிருக்கு, எங்கள் அண்ணனுக்கும் ஸ்வீட்டியை பிடிச்சிருக்கு. ஸ்வீட்டியோட அண்ணனும் அண்ணியும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. அண்ணா கொஞ்சம் யோசித்தார். ஆனால் ஸ்வீட்டியோட அண்ணி எங்களுக்கு சம்மதம். அவள் இந்த குடும்பத்துக்காக நிறைய கஷ்டப்பட்டிருக்கா. எங்களுக்காக எங்களோட கடனை அடைச்சிருக்கா. அடைக்கிறதுக்கான சிட்டியை விட்டு போய் சிட்டியில் போய் வேலை பார்த்து அவளுக்குன்னு இன்னொரு வாழ்க்கையை பற்றி யோசிக்கவே இல்லை. எப்போ பாரு எங்களுக்காகவே வாழ்ந்துட்டுருக்கா. அவளுக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும்னு அதை தான் நாங்கள் தடுக்க விரும்பலை, குறுக்கவும் நிற்க விரும்பலை. அவள் அது சந்தோஷமாக இருப்பானா, அது எங்களுக்கும் சந்தோஷம். நீங்கள் கண்டிப்பாக அவளை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொன்னான். ஆனால் அண்ணன் எதுவும் சொல்லாமல் இருக்கார். இல்லை, அவள் வருமானம் எங்கள் குடும்பத்துக்கு ஒரு பெரிய பங்கு விதிச்சது. எங்கள் குடும்பம் பார்த்திங்களா ரொம்ப பெருசு. ஆனால் எப்படியாச்சும் ஒரு நாள் அவள் கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். அது அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கைன்னா எங்களுக்கு சந்தோஷம்னு சொன்னார். அண்ணி, யோசிக்காதீங்க, நம்ம மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம். அவளுடைய வாழ்க்கையை அவள் வாழணும் இல்லையா? நீங்கள் கவலைப்படாதீங்க. ஸ்வீட்டி இப்போ வாங்குகிற சம்பளத்தை விட 10 மடங்கு அதிகமாக என்னோட செக்ரட்டரியாக அவள் சம்பாதிப்பாள். அந்த பணம் மாதம் உங்களை சேரும். நீங்கள் அதை நினச்சி கவலைப்படாதீங்க. ஸ்வீட்டி என் குடும்பத்தில் ஒருத்தி. அப்போ நீங்களும் என் குடும்பம் தானே. உங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் நான் பார்த்துக்கிறேன். என் அண்ணன் பார்த்துப்பான். உங்கள் குழந்தையோட படிப்பு எல்லாத்தையும் என்னால் முடிஞ்ச எல்லா உதவியும் நான் செய்வேன். நீங்கள் புதுசாக தொழில் தொடங்குவதுக்கும் உங்கள் விவசாய தொழில் இன்னும் சிறப்பாக செய்கிறதுக்கும் அதுக்கு தேவையான இடம் வாங்குறதுக்கும் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக நான் பணம் கொடுக்குறேன். அதை நீங்கள் நினச்சி கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொன்னான். அண்ணா, அச்சச்சா அதெல்லாம் வேணாம், நாங்களே பார்த்துக்குறோம். இப்படியெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது. ஸ்வீட்டி உங்களுக்கு எப்படியோ அதே மாதிரி தான் நானும் உங்களுக்கு. நீங்கள் எனக்கு அண்ணா அண்ணி மாதிரி தான். இது என் குடும்பம் தானே. என்னோட உதவியாக அதை நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. என்னோட கடமை. நீங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கணும்னு. அப்போ தான் என் மனசு ரொம்ப சந்தோஷப்படணும் சொன்னான். அதுக்கு அவங்க ரொம்ப நன்றின்னு சொன்னாங்க. ஸ்வீட்டி எனக்காக நீ இவ்வளோ பண்ணுற. தேங்க்ஸ் தாரா. சேச்சா, அப்படியெல்லாம் இல்லை. இன்றைக்கி ஸ்கை எனக்கு கிடைச்சிருக்காங்க, அதுக்கு காரணமே நீ தான். நான் பழைய மாதிரி வாழ்க்கையை
நான் பழைய மாறியிருக்கேன். அதுக்கு காரணமே நீ தான். என்னோட சோகம், கவலை எல்லாம் மறந்து ஒரு புதுசான ஒரு புத்துணர்வு எனக்குள்ளே வந்ததற்குன்னா அதுக்கு காரணமும் நீ தான். அதை விட நீ என் அண்ணன் விரும்புகிறான். அதை தாண்டி நீ என்னோட ஃப்ரெண்டு. அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொன்னான். 2 பேரும் ஹக் பண்ணிக்கிட்டாங்க. தாரா பட் ஸ்வீட்டி வேலைன்னு வந்துட்டா ஃப்ரெண்ட்ஷிப்லாம் கிடையாது. ஓகே மேடம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் கிண்டல் பண்ணிக்கிட்டாங்க. இதெல்லாம் ஸ்கை பார்த்துட்டு இருந்தாங்க. தாராவை பற்றின மரியாதை அவருக்கு